நல்லா இருக்கீங்களா? டுடே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஹோம்மேடு பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து நம்ம வந்து பெஜ்மல் பண்ணணும், அதுக்காக மில்க்கு அப்புறம் ரூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உள்ளது வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ஒயிட் சாஸ்க்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து நான் பண்ணுற வழியில் யூஸ் பண்ணுங்கள், மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாஸ்தா பண்ணுவோம். இந்த பாஸ்தா நான் வந்து பண்ண போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்ணை பாஸ்தா எடுத்துருக்கேன். பெண்ணை பாஸ்தா உங்களுக்கு தெரியும், பைப் பாஸ்தா மாதிரி இருக்கும், அதான் பெண்ணை பாஸ்தான்னு சொல்லுவோம். உங்களுக்கு பெண்ணை பாஸ்தா கிடைக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு மேக்ரோனி பாஸ்தாவில் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ரோனி பாஸ்தாவில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து நமக்கு சிம்பிளான ஐட்டம் போதும். கார்லிக் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் ஆனியன், அப்புறம் உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னு சொன்னால் கொஞ்சமாக சில்லி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சீஸ், நான் வந்து எங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் சீஸ் கிடைக்கும், இட்டாலியன் சீஸ். நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்னா அமுல் சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ்க்கு பதிலாக வந்து நம்ம வந்து குக்கிங் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பாஸ்தா நாங்கள் எப்படி வீட்டில் பண்ணலாம், பிள்ளைங்க கிட்ட எப்படி பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடான உடனே அதில் வந்து நீங்கள் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகுது. வேணும்னா நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சிக்கன் இன்ஸ்டெட் ஆஃப் சிக்கன் வேணும்னு சொன்னால் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஆயில் சூடாகிடுச்சு. இதில் நாம் இப்போ வந்து கார்லிக் ஆட் பண்ணுறோம். ஸோ வித்தாலும் கொஞ்சம் முதல்ல இந்த கார்லிக்கெல்லாம் நீங்கள் வந்து அவ்வளோ ப்ரௌன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம இதில் வந்து ஆனியன் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே இதில் சில்லி போட்டுக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து இது வந்து இப்போ லைட்டாக அது ப்ரௌன் ஆகிட்டு வருது. நம்ம இதில் வந்து இப்போ வந்து குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சின்னதாக போர்ஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 150 ml போதும் ஒரு போர்ஷன் பண்ணுறதுக்காக. ஒரு ஆளுக்கு சமைக்கணுன்னா, ஒரு ஆளுக்கு சாப்பிட்ணுன்னா 150 ml குக்கிங் க்ரீம் போதும். பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் க்ரீம் வந்து பாயில் ஆகிட்டு வருது. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தா வந்து நல்லா பாயில் ஆகி வந்து கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நேரத்தில் நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து பிளாக் பெப்பர் க்ரஷ் எடுத்துருக்கேன், அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் இந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சு சீஸு இதை ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த சீஸ் கிடைக்கலன்னா ஊரில் உள்ள அமுல் சீஸே யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கு அந்த வேலையில் நல்லா தான் இருக்கும். இது வந்து கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் அம்மா எனக்கு வந்து பாஸ்தா பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்க ஸ்பைசி சாப்பிட்லன்னா சில்லியை வந்து கட் பண்ணிக்கோங்க. சில்லி வேணாம், நீங்கள் நார்மலாகவே இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தா வந்து பாருங்கள் நல்ல ரிச்சு, நல்ல நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்ல க்ரீமியாக ரிச்சாக நம்ம பாஸ்தா வந்து ரெடி ஆகிருக்கு.
ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாஸ்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களது ஷெஃப் ராஜேஷ். டாட்டா, பை பாய்.